வி ஷுட் லிவ் வித் டிசர்ன்மெண்ட். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உலகத்தில் பகுத்தறிவோடு வாழணும். வி ஷுட் லிவ் வித் டிசர்ன்மெண்ட். இந்த உலகத்தில் எப்படி வாழுகிறது? இயேசு கிறிஸ்து ஹீ லிவ்டு வித் டிசர்ன்மெண்ட். அவர் பகுத்தறிவோடு என்ன பண்ணார்? வாழ்ந்தார். எப்படியோ இஷ்டத்துக்கு வாழலை. ஒரு பகுத்தறிவோட எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அதெல்லாம் இது சரியா இது தவறா எது சரி அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணார்? எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அதை மக்களுக்கு போதித்து அப்படி என்ன பண்ணார்? வாழ்ந்தவர் நம்முடைய தேவன். ஸோ டிசர்னிங் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். பகுத்தறிவு, அந்த உள்ளுணர்வு அப்படி சொல்லுவாங்க. அறிவு கூர்மை அப்படி சொல்லுவாங்க. ஸோ பகுத்தறிவு, அறிவு கூர்மை இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். சும்மா ஏனோ தானோ அப்படி சொல்லி என்ன பண்ண முடியாது. ஸோ டிசர்னிங் மீன்ஸ் யூ செக் திங்ஸ் அவுட். நம்ம ஒவ்வொன்றையும் சோதித்து பார்த்து அதை பின்பற்றுவோம். சோதித்து பார்த்து அதை என்ன பண்ணுவோம்? இதை செய்கிறோமே, இது நலமானதா, இது சரியா தவறா அப்படி எல்லாத்தையும் செக் பண்ணி செய்கிறது. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறது, பார்த்து பார்த்து கடைபிடிக்கிறது. அதுதான் டிசர்ன்மெண்ட். அதுதான் பகுத்தறிவு. அதுக்கு பைபிளில் ஒரு அருமையான வசனம் இருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:21 பாருங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது விளை. எல்லாத்தையும் செக் பண்ணணும். இது சரியா, நம்ம இதை செய்ய போகிறோம், இந்த வழியில் நம்ம நடக்க போகிறோம், அப்போ இது சரியா தவறா அப்படி சொல்லி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதில் அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு, அது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கிறோம். எதெல்லாம் பொல்லாங்கா தோன்றுதோ அதெல்லாம் விட்டு என்ன பண்ணணும்? அதுதான் டிசர்ன்மெண்ட். அதுதான் பகுத்தறிவு. பெரியார் பகுத்தறிவு பேசினார்ல, இதுதான் பகுத்தறிவு. இதுதான் நலமானதை என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். எல்லாவற்றையும் செக் பண்ணி பார்க்கணும். சரியா தவறா, உண்மையா பொய்யா அப்படி சொல்லி ஆராய்ந்து பார்த்து எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை என்ன பண்ணணும்? பிடித்து கொள்ளணும். பொல்லாங்கா தீமையா எதெல்லாம் தோன்றுகிறதோ அதெல்லாம் விட்டு என்ன பண்ணிடணும்? கண்டிப்பாக. எவ்வளோ அருமையான வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இப்படி நம்ம சோதித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எங்கே நீங்கள் போனாலும் சோதித்து பார்க்கணும். இது சரியா தவறா, உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த கேள்வியை நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்குள்ளே கண்டிப்பாக கேட்கணும். கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக பொல்லாங்காய் தோன்றுகிற வெற்றிகளை விட்டு என்ன பண்ணுவீங்க? விலகுவீங்க.